கிர்னி பழத்தை நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா ஜூஸாக தான் சாப்பிடுவோம். ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிர்னி பழத்தை எடுத்துக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஆழமான பாத்திரத்தில் அந்த கிர்னி பழத்தை வந்து ஒரு ஸ்பூனாலேயே ஸ்கூப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2த்துலையுமே இருக்கிற எல்லா பழத்தையும் எடுத்துட்டேன். இப்போது உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த பழம் எல்லாமே நல்லா பொடி பொடியாக ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து தண்ணியே சேர்த்துக்கல. சப்போஸ் இன்னும் உங்களுக்கு ஜூஸியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் வந்து ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி இப்போ ரெகுலராக இந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு. இப்போ கிர்னி பழம் வாங்கினாலே இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.